ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது கிங்ஸ்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் ரியாக்ஷன் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க. நானும் ஒரு வாரம் அப்படியே விட்டுட்டேன். பட் நேற்று மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 21 hours பிஃபோர் சாரேகாமா தமிழில் வந்து மறுபடியும் அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு March 7 ரிலீஸ் ஆகுது படம். ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி, கமல் பிரகாஷ், ஸோ அவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்க. இப்போ மேட்ரு என்ன அப்படின்னு சொன்னால், கீழே கமெண்ட்டில் போய் பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், கமெண்ட்டில் எல்லாரும் அந்த ட்ரெய்லரை பார்த்தவங்க ஹாலிவுட் லெவல் இருக்குது, விஎஃப்எக்ஸ் ஆஹா ஓஹோ தமிழ் இப்படி ஒரு படமாக அந்த நெருப்பு சிம்பிளெல்லாம் போட்டு பயங்கரமாகலாம் போட்டிருக்காங்க. ஸோ பார்ப்போம் அப்படி என்ன தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் ஹெட்செட் போட்டிருக்கிற காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய நண்பர் ஷோயப், ஸோ இந்த சேனல் தான் ஷோயப் நடத்திட்டு இருக்காரு, என்னுடைய ஸ்கூல்மேட். நம்ம சேனல் ஓட ஒரு மிகப்பெரிய ஒரு விசிறி அண்ட் வெல்விஷர், நம்மளுடைய சேனல் வளர்கிறதுக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஸோ நீ சிஸ்டம்னுடைய ஸ்பீக்கரில் கேட்குறத விட ஹெட்செட்டில் கேட்டேன்னா நிறைய நுணுக்கமான அந்த விஷயம்லாம் உனக்கு கேட்கும் அப்படிங்கிற மாதிரி போன இதில் அந்த மர்மர் அந்த ஹாரர் இதுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. ஸோ அவங்க சஜஷன் அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஹீ இஸ் சீயிங் அவர் வீடியோஸ். எனக்கு அதுவே ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ சஜஷன்ஸ் எடுத்துக்கொள்ளப்பட்டது. ஒரு வேளை ஷோயை பார்த்துட்ருக்கேன்னா மச்சான் ப்ளீஸ் டூ கமெண்ட். அண்ட் யா, இப்போ நம்ம வந்து ட்ரெய்லர் பார்க்க போகலாம். கிங்ஸ்டன். ஓகே, இந்த கடல் தனக்குள்ள 1000 ரகசியங்களை மறைச்சு வச்சிருக்கும். சில கதைகள் காத்துலையும், பல மர்மமான நிஜங்கள் கடலோட ஆழத்திலையும் ஒருத்தனுக்காக காத்திருக்கும். ஓகே, whenever எலும்புக்கூடு வித் ரத்தம் கம்ஸ், அங்கே எங்கே சம்திங் ஹாரர் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் ஆஸ் ஆஃப் நோ பிக்சர் குவாலிட்டி அண்ட் த வே தே டேக் அண்ட் டிடிஎஸ் எஃபெக்ட் ஆஹா செம்மையாக இருக்குது உண்மையாலுமே. ஷோயப், இட் இஸ் அ வெரி குட் சஜஷன். எஸ், ஹியர் ஆஃப்டர் இனிமேல் வந்து நம்ம எந்த ரிவ்யூ பண்ணுறதா இருந்தாலும் ஹெட்செட் போட்டுக்க போகிறோம். எஸ், இட் இஸ் வெரி குட் சஜஷன். எனக்கு ஏதோ ஒரு தியேட்டருக்குள்ளே உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். சாவையும் சங்கடத்தையும் தவிர இந்த ஊர் வேற என்னத்தை பார்த்துருக்கு? இதெல்லாம் மாத்த இங்க யார் இருக்கா? காசுன்னு வெறி பிடிச்சி அலையிறதே நீ. ஒருத்தனோட பேராசை தான் இந்த ஊரையே அழிச்சுது. நீயும் அதே தப்ப பண்ணிடாதையா? எந்த ஊருக்கும் இல்லாத கஷ்டத்தை கடவுளையே நமக்கு மட்டும் தந்திருக்கான். அந்த சடலம் இந்த மண்ணில் இருக்கிற வரைக்கும் அதோட ஆதிக்கம் அடங்காது. உன் பேய் கதையெல்லாம் நம்ப நான் தயாரா இல்லை. நான் முடிவு பண்ணிட்டேன், கடலுக்குள்ள இறங்குத. இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுத. ஓகே, ஸோ இட் இஸ் அ ஹாரர் ஃபில்ம். ஸோ ஏதோ பெயின் அந்த இதெல்லாம் வருது. ஸோ சம் கர்ஸ் ஆர் சம்திங், ஏதோ சாபம் ஏதோ இருக்கிற மாதிரி சம்திங் இஸ் கோயிங் ஆன். அண்ட் ஜிவி பிரகாஷ் வழக்கம் போல் ஒரு ரிபலியஸ் கிட் மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க. ஓகே, ஸோ அவர் கடலுக்குள்ளே போகிறவங்களே ஏதோ ஒரு வகையில் இறக்குறாங்க. ஸோ இப்போது ப்ரோட்டகனிஸ்ட், கதையினுடைய நாயகன் உள்ளே இறங்குறார். பார்ப்போம். எனக்கு என்னமோ ஊர்க்காரங்க சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தோணுதில்ல. இந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒரு கமெண்ட்டில் ஒரு ஆள் போட்டிருந்தான், இது இந்தியன் அக்வாமேன்ரா அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக அக்வாமேனில் இந்த மாதிரி எல்லாம் சீன்ஸ் வரும். அந்த ரெட் கலர் அந்த இது பண்ணுறது, அந்த ஃப்ளேம் இது வர்றது, அதுக்கப்புறம் இந்த பனிமூட்டமாக இருக்கிறது, அந்த கடலை அந்த டாப் வியூ. ஸோ இந்த பனிமூட்டத்துக்குள்ளே இவங்க நிற்கிறது, ஒரு பொண்ணு படகுல இருக்கிறது, எக்ஸாக்டாக அந்த ட்ரென்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீன் மாதிரி இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஹீரோயினும் போவாங்க. ஸோ இந்த மாதிரி சீன்ஸ் அதில் வரும். ஏன் அந்த கமெண்ட் பண்ணியிருந்தான் அப்படிங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுது. கிடைச்ச தசை பார்த்து ஊர் வச்சிருவோம். இங்க இருந்தா நம்ம செத்து போயிடுவோம்ல. கரையில புழுவாட்டம் எவனுக்காகவோ சாவுது, அதுக்கு ஊருக்காக சாவு.
7th. ஓகே, ஸோ ஏன் வந்து இந்தியன் அக்வாமேன் அந்த பையன் கமெண்ட் போட்டிருந்தான் அப்படிங்கிறது இப்போ எனக்கு தான் புரியுது. ஸோ கடலுக்குள்ளே போகாத வரைக்கும் ஏதோ தமிழ் படத்தில் வர ஒரு சில இந்த மர்மமான சீன்ஸ் எல்லாம் காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் ஆஃப்டர் தட் கடலுக்குள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த அந்த அந்த ட்ரென்ச்சுன்னு அந்த ஒரு இது வாழக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு போவாங்க. ஸோ அங்கே என்னென்ன சீன்ஸ் நடக்கும், அந்த படகுல எப்படி வந்து இவங்க சண்டை போடுவாங்க ஹீரோ ஹீரோயின். ஸோ அதுக்கு அதே மாதிரி இருக்குது. சரிங்களா? பட் எனிவே தே ட்ரைட் சம்திங் நியூ. ஹாலிவுட் அளவுக்கு எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்களான்னா எஸ், தி எஃபெக்ட்ஸ் லுக் வெரி குட். பட் அந்த ஹெட்செட்டில் கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா மேபி நார்மல் ஸ்பீக்கரில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஹெட்செட்டில் கேட்கும்பொழுது ஒரு சில நேரம் பார்க்கும்பொழுது நம்ம அந்த வாய்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆகுது, ஒரு சில நேரத்தில் இப்படி கம்முன்னு அடிக்குது. இந்த ட்ராவல் ஆகிற அந்த ஒரு மூமெண்ட் வந்து ஏன்னா சவுண்டு ட்ராவல் ஆகும். ஸோ இங்கேருந்து இங்கே எப்படி ட்ராவல் ஆகிற மாதிரி அது அந்த ஆடியோ இன்ஜினியரிங் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதில் அந்த மாதிரி பெருசாக எதுவும் இல்லை. அப்படியே மோனோட்டோனஸ் அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது, தம்முன்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்குது. பட் ஆனால் நான் ஓவரால் நோட் இவ்வளோ நெட்பிக் பண்ணலை அப்படின்னு சொன்னால் நான் ஓவரால் நோட் சவுண்ட் எல்லாமே சூப்பராக இருக்குது. பட் ஈவன் தென் கொஞ்சம் கூட அந்த இங்கிலீஷ் படம் பார்க்கக்கூடிய அந்த ஒரு விருப்பம் உள்ள ஆட்கள், அதுவும் இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ் எல்லாம் பார்க்கக்கூடிய ஆட்கள் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி ஆக்சுவலாக நம்ம ஊரில் நிறைய பேர் வந்து இந்த சூப்பர் ஹீரோ மூவிஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க இங்கிலீஷ் இது. ஸோ தமிழ் டிரெக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் இல்லை அட்லீஸ்ட் ஆக்டர்ஸ் கூட இந்த மாதிரிலாம் சஜஸ்ட் பண்ணுறாங்கன்னா அதை கொஞ்சம் கூட நிறுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்கேன். நான் அந்த காலம் மாதிரி வெள்ளக்காரன் படம் பார்க்குறது இல்லைங்க, நம்ம படமே பார்க்குறது இல்லைங்க, பார்த்தா நம்ம தமிழ் படம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 300 நாள் 2 வருஷம் 3 வருஷம் ஓடின மாதிரிலாம் இன்றைக்கி கிடையாது. ஸோ எல்லோரும் எல்லா நாட்டு படத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ காப்பி அடிக்கலாம், பட் அதான் இதுக்கு மேலே அந்த அந்த ஒரு பாச்சா பழிக்காது. இட் இஸ் லிட்ரலி அக்வாமேன் அந்த 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 சீன் அது. தட் இஸ் ஓகே, தேவ் எக்ஸிக்யூட்டட் இன் சம் வே. நல்லா தான் இருக்கும் போல். நான் பார்ப்பேனான்னு எனக்கு தெரியாது. ஒரு வேளை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் படத்தினுடைய ரிவ்யூ வந்து நம்ம பிறகு பார்ப்போம். சரிங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் நோ ட்ரெய்லர் ஒரு புதுமையாக ஒருத்தங்க ஒரு ஹாரர் ஃபில்ம், அதுவும் சி அட்வென்ச்சர் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று விருப்பப்பட்டு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இட் ஷுட் பி குட். ஸோ அந்த மாதிரி எடுத்திருக்காங்க. இந்த ஜிவி பிரகாஷ் ஆப்வியஸ்லி ஒரு நல்ல நடிப்பர் தான், அது ஒன்றும் இது சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. நோ ரொமான்ஸ் அந்த மாதிரியெல்லாம் இல்லை. நான் வழக்கமாக ஜிவி பிரகாஷ்னோட இதில் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல. கம்ப்ளீட்டாக ஹாரர் ஒரு த்ரில் ஆக்ஷன் அட்வென்ச்சர் மாதிரி தான் இது பண்ணுறாங்க. பேய் படம்னாலே கொஞ்சம் அந்த பிள்ளைங்க அப்புறம் எல்லாத்தையும் அசிங்கமாக அந்த முகத்தில் பேய்னா அசிங்கமாக இருக்கணும்னு ஒரு கான்செப்ட் நம்ம மண்டைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. ஸோ அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ணுற மாதிரியே மேக்கப் எல்லாமே இருக்குது. இட்ஸ் குட். ஸோ பார்ப்போம் படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் த கமெண்ட்ஸ் ஆர் ரியலி குட்டுங்க. என்னதான் நல்ல கமெண்ட் இருந்தாலும் மோசமான கமெண்ட் கீழே வரதான் செய்யும். பட் இக்னோரிங் தட் மெஜாரிட்டி ஆஃப் கமெண்ட்ஸ் இஸ் வெரி குட். செம்ம ஹாலிவுட் லெவல். ஸோ பாருங்கள் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ஜிவி பிரகாஷ்க்கு இது 25வது படம். ஸோ இட்ஸ் குட். கிங்ஸ்டன் எப்படி வருது அப்படின்னு பார்க்கலாம். March 7 ரிலீஸ் ஆகுது. உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் டூ செக் நம்மளுடைய ஃப்ரெண்ட் ஷோயப் அவருடைய சேனலையும் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இஸ் நியூலி மேரிட். ப்ளீஸ் டு சே யூ விஷஸ் டு. நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்களிடத்தில் இருந்து பண்ணி நன்றி.